ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், செட்டிநாடு சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். சிக்கன் க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் ஆனியன், டொமேட்டோ சாப் பண்ணி வச்சுக்கலாம். செட்டிநாடு சிக்கனுக்கு நமக்கு மெயின் பார்த்திங்கன்னா பெப்பர் கொஞ்சம் அதிகமாக சேர்க்கணும். பெப்பரு, ஜிஞ்சர் கார்லிக்கு, ஒரு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் மிக்ஸி ஜாரில் போட்டு தக்காளி, வெங்காயம், இஞ்சி, பூண்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய் கொஞ்சம் நல்லா விழுதாக அரைச்சிக்கலாம். நம்ம விழுதாக அரைச்சிட்டு வந்துடலாம். அப்புறம் ஒரு கடாயை வச்சிடலாம். கடாயை வச்சு அதில் ஆயில் ஊற்றிக்கலாம். சோம்பு போட்டு தாளித்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆனியன் போட்டுக்கலாம். ஆனியன் போட்டு டார்க் ப்ரௌனிஷாக ஆனதுமே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்த உடனே தக்காளியும் சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து அதோட கொஞ்சம் போல் வதங்கினதுமே குழம்பு மிளகாய்த்தூள், வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் தான். இதில் நான் எதுவுமே சிக்கன் மசாலா, கரம் மசாலா இது எதுவுமே சேர்க்கல. வீட்டில் அரைச்சது தான் எல்லாமே. இந்த அரைச்சி வச்சு விழுதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே எண்ணெய் பிரிகிற வரைக்கும் வதக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சதுமே நாம் சிக்கன் போட்டுக்கலாம். க்ளீன் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு க்ளீன் பண்ணி வச்சு சிக்கனை சேர்த்து ஒரு 3 மினிட்ஸ் அப்படியே எண்ணெயிலே வதக்கலாம். சிக்கனை நல்லா அதுலேயே எண்ணெயிலே வதக்குனதுமே தேவையான வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான வாட்டர் ஆட் பண்ணி ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 20 மினிட்ஸ் நல்லா கொதிக்கணும். கொதித்து வந்ததுமே பார்த்திங்கன்னா மேலே ஆயில் பிரியும். பார்த்திங்கன்னா ஆயில் பிரிஞ்சிருக்கா. 20 மினிட்ஸ் கழிச்சு பார்த்திங்கன்னா சிக்கனும் நல்லா வெந்திருக்கும். இது செட்டிநாடு சிக்கன் என்னோடய ஸ்டைலில் நான் பண்ணது. இது சப்பாத்தி, ரைஸு, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ஒன் டைம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். என்னோடய ஸ்டைலில் நான் செஞ்சுருக்கேன். கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப வாசமாக இருக்கும். சூப்பராக இருக்குது பாருங்கள். கிரேவி ரொம்ப ப்ரௌனிஷாக இருக்கும். நான் கொஞ்சம் பெப்பர், இது செட்டிநாடுக்கு ஆக்சுவலி நம்ம பெப்பர் கொஞ்சம் அதிகமாக சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். டேஸ்டியான செட்டிநாடு சிக்கன் கிரேவி ரைஸ் கூட சாப்பிட போகிறேன் இன்றைக்கி நான். சூப்பராக இருக்கும். பார்த்தீங்கன்னா கிரேவி நல்லா திக்னஸ் ஆயிடுச்சு. சிக்கனும் நான் எல்லாமே நல்லா வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் இறக்கி சர்வ் பண்ணிக்கலாம். நாம் அவ்வளோதான், சர்வ் பண்ணிக்கலாம். நம்ம சூப்பரான செட்டிநாடு சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு.